Good afternoon, children. Good afternoon. நம்ம வேஸ்ட் பாட்டில் வச்சு கிறிஸ்மஸ் பெல் செய்கிறோம். ஓகேவா? இந்த மாதிரி வேஸ்ட் பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுவோமா? தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து வேஸ்ட் பாட்டில், ரெட் கலர் ஃபோம் ஷீட், கோல்டன் பேப்பர், red color foam sheet, green foam sheet. Okay, next fevicol எடுத்துக்கோங்க, scale, pencil. Okay, next tissue paper எடுத்துக்கோங்க, newspaper எடுத்துக்கோங்க, golden ball இருக்குல்லையா, chain ball இருக்குல்லையா, அதையும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கில்டர் பவுடர் வாங்கி வச்சுக்கோங்க, ரெட் கலர் கோல்டன் கலர் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? பாட்டில் எடுத்துக்கோங்க, பாட்டில சிசரால இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி பாட்டில் எடுத்துக்கோங்க. பாட்டில் எடுத்துட்டு நெக்ஸ்ட் ஃபோம் ஷீட் இருக்கு இல்லையா, எல்லோ கலர் எடுத்துக்கோங்க. மூடி சைஸ் இருக்கு இல்லையா, பென்சிலை ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேலால லைன் பண்ணிக்கோங்க, சின்ன ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, கட் பண்ணி 2 பீசஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பாட்டில் இருக்கு இல்லையா, இந்த சைஸை வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த லைனில் கட் பண்ணி எடுத்துட்டு ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாட்டில் ஷேப் இருக்குல்லையா, இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரெட் கலர் எடுத்துக்கோங்க. ஓகே, இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
எல்லோ கலர் கட் பண்ணிக்கோங்க, டபுள் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரெட் கலரையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப்பையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கிளாஸ் செய்யப்போம் இல்லையா, 8 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. அப்புறம் 6 into 6 சென்டிமீட்டர். எயிட் இன்ட்டு 8 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. 6 into 6 சென்டிமீட்டர். ஓகேவா, கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லோ கலர் ஃபோம் ஷீட் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. பேங்கிள்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைவ் சென்டிமீட்டர் எடுத்துட்டு ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஸ்டெப்பு இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் பண்ணிவிட்டு பென்சிலால் பெட்டல் ஷேப். ஓகே, அதே மாதிரி 6 சென்டிமீட்டர் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. ரெடியா, 6 into 6 சென்டிமீட்டர். இது 8 into 8 சென்டிமீட்டர், 6 into 6 சென்டிமீட்டர். ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 7 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. லீஃப் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிட்டு சிசரால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 9 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. ஃபைவ் சென்டிமீட்டர் எடுத்து இந்த மாதிரி லீஃப் ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகே,
ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே வந்து ஃபோம் ஷீட் இருக்கு இல்லையா, ஃபோம் ஷீட்டில் பேக் சைடில் லீஃப் ஷேப்பில் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு சிசரால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா, இந்த மாதிரி கட் பண்ணிங்க 2 பீசஸ் எடுத்துக்கோங்க. பேப்பரால் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதை ஃபோம் ஷீட் வச்சு பென்சிலாக ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ண பீஸ் வந்து 2 பீசஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஃபோம் ஷீட் எல்லோ கலர் எடுத்துக்கோங்க. கட் பண்ணிடணும் இல்லையா, அந்த பேப்பரை வச்சு பென்சிலாக ட்ரா பண்ணிக்கோங்க ஃப்ளாரை. ஓகே, நம்ம ட்ரா பண்ணிவிட்டு எல்லோ கலர் ஃபோம் ஷீட்டை கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ரெட் கலரும் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது. ஓகே, நம்ம ரெடி பண்ணிக்கோங்க. லீஃப் இருக்குல்லையா, லீஃப் அந்த மாதிரி ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ரெடியாக. சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ரீன் கலரில் லீஃப் ஷேப்பில் இருக்குல்லையா, அதையும் கட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள். இந்த மாதிரிலாம் ரவுண்ட் ஷேப்பு இந்த மாதிரி ரெட் கலரில் சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு பால் ஷேப்பில் ஃபோம் ஷீட் இருக்குல்லையா, பேங்கிள்ஸ்லேருந்து கட் பண்ணிக்கணும் இல்லையா, அதை ஆஃபாக ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் பண்ணிவிட்டு சென்டரில் கட் பண்ணிக்கோங்க. சென்டரில் கட் பண்ணிவிட்டு இந்த லைன் கட் பண்ணணும் இல்லையா, அந்த இடத்துல கரெக்டாக டிஃபோன் ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த மாதிரி பீசஸ் வந்து ஒரு 9 பீசஸ் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பேங்கிள்ஸ் வரைஞ்சோம் இல்லையா, சென்டரில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்படி ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. இப்படி ஷார்ப்பாக வேறு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. பேப்பரை எடுத்துக்கோங்க. பேப்பர் எடுத்துட்டு பால் ஷேப்பில்
இந்த மாதிரி பால் ஷேப்பில் நியூஸ் பேப்பர் ஃபெவிகாலும் வாட்டரும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது நியூஸ் பேப்பரை ரோல் பண்ணிடணும் இல்லையா, பால் ஷேப்பில் பண்ணிடணும் இல்லையா, அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிஷ்யூ பேப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க, அப்படின்னா நியூஸ் பேப்பரே இருந்தாலும் பரவாயில்ல. டிஷ்யூ பேப்பரை மேலே வச்சுக்கோங்க. அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. பால் ஷேப்பு கொண்டு வாங்க. ஓகே, ஓகேவா? இந்த மாதிரி பால் ஷேப்பில் கொண்டு வந்துக்கோங்க, ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பால் ஷேப்பில் செஞ்சோம் இல்லையா, மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு டஸ்ட் பவுடர் இருக்கு இல்லையா, அதை இப்படி ஃபெவிகால் வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. த்ரெட் இருக்கு இல்லையா, த்ரெட்டை வந்து சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரோல் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. கம் வச்சுட்டு இந்த மாதிரி பீசஸ் வந்து ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த பால் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த பாலில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடணும், கம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஓகே, இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ரெடி. ஓகே, இந்த பால் செயின் இருக்கு இல்லையா, இந்த பால் செயினில் நம்ம ரெட் கலரில் கட் பண்ணினோம் இல்லையா, பால் ஷேப்பில் செஞ்சோம் இல்லையா நியூஸ் பேப்பர் வச்சு, அதை இந்த பால் செயின்குள்ளே விடுங்க. கம் வச்சுக்கோங்க. த்ரெட்டாக ஒரு நாள் போட்டுக்கோங்க. இல்லை கம் இருந்தாலும் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கோங்க, பிடிச்சிக்கோங்க அப்படியே. ஓகேவா? இந்த கோன் ஷீட்டில் பண்ணிடணும் இல்லையா, கம் வச்சு ஓகே. நெக்ஸ்ட்டு சின்ன பீசஸ் கட் பண்ணிடணும் இல்லையா, அதை அந்த எண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு 9 பீசஸ் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த பாட்டில் இருக்கு இல்லையா, பாட்டிலில் இந்த ரவுண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு
அந்த கோன் இருக்கு இல்லையா, அந்த கோனில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபெவிகால் வச்சு ஒரு 9 பீசஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பால் செயின் இருக்கு இல்லையா, கோன் ஷேப்பில் இருக்குது, இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த பால் செயினை ஓகேவா, இந்த மாதிரி கோத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பால் பண்ணினாலே நியூஸ் பேப்பரில் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 6 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரியே ரெட் கலரில் பண்ணினதை திரும்ப வந்து 6 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. அப்புறம் 8 சென்டிமீட்டர், நெக்ஸ்ட் வந்து 8 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. சென்டரில் இந்த மாதிரி பால் இருக்கு இல்லையா, 2 பால்ஸ் பண்ணிடணும் இல்லையா, த்ரெட் வச்சு நம்ம இந்த பாட்டிலில் ஹோல் பண்ணிடணும் இல்லையா, காம்பஸ் வச்சு பண்ணிடணும். அதில் நாட் போட்டுக்கோங்க. அப்படி இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஹோல் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த நம்ம ஃப்ளார் பண்ணிடணும் இல்லையா, ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிடணும் இல்லையா, அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இது கட் பண்ணிடணும் இல்லையா, இந்த ஸ்ட்ரிப்ஸு, அதையும் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணிடணும் இல்லையா எல்லோ கலரில், அதை அப்படியே ரவுண்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க பாட்டிலில். நெக்ஸ்ட்டு ரெட் கலரில் கட் பண்ணிடணும் இல்லையா ஃபோம் ஷீட்டை, அதையும் அப்படியே ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே மட்டும் ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த 2 பாலை வந்து த்ரெட்டால் ஹோல் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே நாட் பண்ணிவிட்டு இப்படி தொங்க விடுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஃப்ளார் கட் பண்ணிடணும் இல்லையா, அதையும் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி. ஓகேவா, இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் செயின் பண்ணிடணும் இல்லையா, இந்த பால் செயினை ஓகே இந்த மாதிரி அழகாக ஹேங்கிங் மாதிரி அவங்க எடுத்துக்கோங்க. ஓகே, ஓகேவா, ஓகேவா, இந்த மாதிரி பெல் வச்சு நீங்கள் அழகாக 2 இது நம்ம நியூஸ் பேப்பரில் ரோல் பண்ணணும் இல்லையா, கோல்டன் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே 3 பால் இருக்கு இல்லையா, இது கீழே வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க 3 பால்ஸ். ஓகேவா, கேப் விட்டுக்கோங்க 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங்காக பெல். ஓகேவா, கிறிஸ்மஸ் பெல். ஓகே,
drawing book எடுத்துக்கோங்க 6th standard எடுத்துக்கோங்க number 10 pages Sixth standard listen page number 10 painting நம்ம கிட்ட இல்லையா போஸ்டர் கலர் எடுத்துட்டு thin and thick டார்க்ல இருந்து லைட் போறது அப்படி இல்லைன்னா லைட்ல இருந்து டார்க் போறது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணிருக்கோம் இல்லையா ஃபர்ஸ்ட் பேஜ்ல நம்ம ஃபர்ஸ்ட் மோனோக்ரோமேட்டிக் அந்த மாதிரி பிக்சர் பண்ணிருக்கோம் இல்லையா ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சிங்கிள் கலர் யூஸ் பண்ணி பண்ணிருப்போம் தின்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி டார்க்ல இருந்து நம்ம லைட் கொண்டு போனோம் இல்லையா ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம மல்டி கலர்ஸ் அதாவது ஒரு பிக்சருக்கு எப்படி நம்ம வந்து டார்க்ல இருந்து லைட் கொண்டு வரது அப்படின்ற மாதிரி இந்த மோனோக்ரோமேட்டிக் கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி பண்றது அது ஓகேவா ஸோ இதை வந்து அப்படியே டார்க் கலர் வச்சுட்டு லைட் பண்ணி இந்த பிக்சரை ஃபினிஷ் பண்ணுங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து 7th ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கோங்க நம்ம பேஜ் வந்து 7 ஓகேவா ட்ரா பண்ணிக்கோங்க ஸ்கெட்சால அவுட்லைன் பண்ணிக்கோங்க ஓகே ஸ்கெட்சால அவுட்லைன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பேப்பர் இருக்கு இல்லையா பேப்பரில் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை ஸ்வெட்டாக வச்சுக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட்டு பெயிண்ட் இருக்கு இல்லையா பெயிண்ட்டை டிப் பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ப்ரஷ் எடுத்துக்கோங்க தின் ப்ரஷ் எடுத்துகிட்டு டார்க்காக கலர் வச்சுட்டு இப்படி ஆட் பண்ணுங்கள் ஓகேவா டார்க்னஸாக இப்படி கலர் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஓகே நம்ம ஓகேவா 8th ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இருக்கு இல்லையா வெஜிடபிள்ஸ் நீங்கள் வந்து பிளாக் கலர் ஸ்கெட்சால அவுட்லைன் பண்ணிக்கோங்க டார்க் அண்ட் எல்லோ கலர் டார்க் இருக்கு இல்லையா ஆரஞ்சு கலர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கிரீன் கலர் எல்லோ கலரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டபுள் ஷேடிங் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி கிரீன் கலர் எல்லோ கலர் ஓகே இந்த மாதிரி ஒவ்வொரு கலரும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அடிச்சுக்கோங்க ஓகேவா ஒவ்வொரு வெஜிடபிள்ஸும் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கிரீன் எல்லோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெட்டு ஓகே இந்த மாதிரி ஷேடிங் அழகாக ஆரஞ்சு கலர் கொடுத்துட்டு மேலே வந்து எல்லோ கலர் இப்படி ஷேடிங் கொடுத்துட்டே வாங்க ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டில் எல்லாரும் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நீங்கள் இன்னைக்கு நான் செஞ்சு கொடுத்த கிளாஸை நான் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்குறேன் ஓகேவா ஓகே பாய் மேம் ஓகே பாய்